குழந்தைகளே, இன்றைக்கு திருப்பாவை நோன்போட 30வது நாள் 30வது பாட்டு. இன்னைக்கு நோன்பு முடியுது. இன்னைக்கு பாட்டுல ஆண்டாள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பெண்கள் எதற்காக இந்த பாடலை பாடினார்கள், என்ன பேரு பெற்றார்கள், இதை இனி மற்றவர்கள் படித்தால் என்ன கிடைக்கும் எல்லாம் சொல்றாங்க. வங்கக்கடல் கடைந்த மாதவனே கேசவனே, பார்க்கடலை கடந்த மகாவிஷ்ணு மாதவன், கேசி என்னும் அரக்கனை வென்றதால் கிருஷ்ணன் கேசவன் எனப்பட்டான். இந்த மாதவனை இந்த ஆயர்பாடி பெண்கள் அழகிய பெண்கள். எப்படிப்பட்ட பெண்கள்? சந்திரன் போன்ற முகத்தை உடைய பெண்கள், அழகிய அணிகலன்கள், நகையெல்லாம் அழகா போட்டுட்டு இருக்காங்க. அந்த பெண்கள் அவர்கள் கிருஷ்ணனை பாடி எப்படி பறையும் பரிசுகளும் பெற்றுக்கொண்டார்கள் என்ற வரலாற்றை பட்டர் பிரானின் மகள் கோதை, அதாவது ஆண்டாள் சொன்ன தமிழ் மாலை. இந்த திருப்பாவையை என்ன சொல்கிறார்கள்? சங்க தமிழ் மாலை. இந்த சங்க தமிழ் மாலையை தப்பாமல் பாடுபவர்கள் இறைவனுடைய அருள் பெறுவார்கள். எப்படிப்பட்ட இறைவன்? செங்கண் திருமுகத்து செல்வ திருமால், செல்வம் நிறைந்த திருமால், செம்மையான கண்களை உடையவன், அகன்ற தோள்களை உடையவன், அழகிய திருமாலின் திருவருளை பெறுவார்கள். இந்த திருப்பாவை பாடல்களை 30 நாளும் தப்பாமல் சொல்லி மகாவிஷ்ணுவை, ஸ்ரீகிருஷ்ணனை வழிபடுபவர்கள் எல்லா செல்வமும் பெறுவார்கள். அவர்களுக்கு அந்த மணிவண்ணனின் அருள், திருவருள் எப்போதும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களே, இந்த 30 நாளும் என்னோட பயணிச்சதற்கு உங்களுக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்குவேன். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு கதை சொன்னேன். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் என்னுடைய திருப்பாவை உரையை கேட்டதற்கும் என்னுடைய கதைகளை கேட்டதற்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த திருப்பாவை பாடல்களை நான் 3 வருஷமா வேற வேற வடிவத்துல கொடுத்துட்டு இருக்கேன். 22ல திருப்பாவையுடைய விளக்கத்தை ஒவ்வொரு சொல்லுக்கும் அர்த்தம் கொடுத்து இலக்கிய நயத்தை எல்லாம் பாராட்டி அதை சொன்னேன். அப்புறம் சில NRIs கேட்டுட்டாங்கன்னு சொல்லி அதை இங்கிலீஷ்ல 23வது வருஷம் கொடுத்தேன். இந்த வருஷம் குழந்தைகளுக்கு சொன்னால் என்னன்னு தோணித்து உங்களுக்கு சொன்னேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். குழந்தைகளே, உங்களுக்கும் மற்றும் இந்த திருப்பாவை வீடியோஸை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். உங்கள் இல்லங்களிலெல்லாம் அன்பு பொங்கட்டும், இன்பம் பொங்கட்டும், உற்சாகம் பொங்கட்டும். இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி.